ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் 10 பேருக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்ததும் 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா 600 கிராம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு 100 கிராம், இஞ்சி 150 கிராம், ரெண்டையும் பேஸ்ட்டு பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 400 கிராம் தக்காளியை மீடியம் சைஸில் நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிலோ சிக்கன் சேர்க்குறேன். ஒன்றரை கிலோ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். அப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கேன். அப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், ரெட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுறலாம். அப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எவ்வளோ தண்ணி சேர்க்குறேன் அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். ஒன்றரை கிலோ பாசுமதி ரைஸை ஊற வச்சுருந்தேன் நான். ஸோ ஊற வச்ச 1.5 கிலோ பாசுமதி ரைஸை நான் சேர்த்துக்கலாம். ஒன்றரை கிலோ பாசுமதி ரைஸ்க்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியை போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 3/4 நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம்.
ரைஸ் எல்லாம் சமமாக்கிட்டு வாழை இலையை ரைஸ் மேலே ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். அப்புறமா தட்டு போட்டு மூடிடலாம். அடுப்பு கறி எடுத்து மேலே ஃபுல்லாக போட்டுட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஆனால் அப்படியே கறி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒரு வெயிட்டான பொருளை எடுத்து மேலே வைக்கணும். நான் செங்கல் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். அடி பிடிக்கவும் இல்லை, நல்லா உதிரியாக வந்திருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் உங்ககிட்ட உப்பு மென்ஷன் பண்ணலை. நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.